எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். மாம்பழம் சீசன்ல மாம்பழம் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செய்யலைன்னா எப்படிங்க? அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அருமையான வீட்லயே எப்படி ஈஸியா மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யறதுன்னு காட்ட போறேன். ரொம்ப கிரீமியா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடையில் கிடைக்கிற ஐஸ்கிரீம் விட இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ ஐஸ்கிரீம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1/2 லிட்டர் பால் ஊத்துங்க. நெக்ஸ்ட் மேங்கோ ஐஸ்கிரீமுக்கு ஒரு நல்ல எல்லோ கலர் கிடைக்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் குங்குமப்பூ சேர்க்கிறேன். பாலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்க, குங்குமப்பூ சேர்த்ததும் கலர் எப்படி உடனே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சதுன்னு. நெக்ஸ்ட் 1 கப் வெள்ளை சர்க்கரை சேர்க்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. குங்குமப்பூ சேர்க்கும் போது ஐஸ்கிரீமுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்ப்பாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ சேர்க்கும் போது நல்ல கலரும் ஃப்ளேவரும் கிடைக்கும். பால் கொதிச்சு திக்காக க்ரீமியாக ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது ஒரு 15 நிமிஷம் ஆகும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, பால் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா பாலும் நல்ல திக்கா க்ரீமியா ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சிருங்க. இந்த ரெசிபிக்கு நான் 5 மீடியம் சைஸ் அல்போன்சா மாம்பழம் எடுத்திருக்கேன். தோலை எடுத்துட்டு மீடியம் பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. கட் பண்ண மாம்பழத்தை மிக்சர் ஜார்ல போடுங்க. நெக்ஸ்ட் ரெடி பண்ண கண்டென்ஸ்ட் மில்கை ஊத்துறேன். நல்ல பேஸ்டா அரைச்சுக்கலாம். அரைச்சதும் ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்து தனியா வச்சிருங்க. நெக்ஸ்ட் நம்ம விப்பிங் கிரீம் ரெடி பண்ணிக்கலாம். விப்பிங் கிரீம் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே முக்கியம். நான் இன்னைக்கு 400 ml ஸ்வீட்டான விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டான விப்பிங் கிரீம் கிடைக்கலனா நீங்க பவுடர் சுகரை விப் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். விப்பிங் கிரீம் நல்ல சில்லுன்னு இருக்கணும். ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்ல நுரையா வர வரைக்கும் விப் பண்றேன். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சு வச்ச மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் பீட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு மேங்கோ ஐஸ்கிரீமை லோஃப்டன்ல ஊத்தி செட் பண்ண போறேன். நீங்க உங்ககிட்ட இருக்கிற பாத்திரத்துல வேணும்னாலும் ஊத்தி செட் பண்ணலாம். ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பாருங்க, மேங்கோ ஐஸ்கிரீம் பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இப்பவே சாப்பிடலாம் போல இருக்கு. பாத்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு கிரீமியாவும் ரிச்சாவும் இருக்குன்னு. இந்த ஐஸ்கிரீம் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட ரொம்பவும் சிம்பிள். இப்போ இதை கிளிங் ராப் வச்சு கவர் பண்ணிடுங்க. ஐஸ்கிரீம் செட் ஆகிறதுக்கு ஓவர் நைட் அப்படியே ஃப்ரீசர்ல வச்சிருங்க. மினிமமா ஒரு 12 மணி நேரத்துக்காவது ஃப்ரீசர்ல வைங்க. நான் ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டேன். பாருங்க, பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நான் இன்னைக்கு ஒரு நல்ல பெரிய ஐஸ்கிரீம் கப்ல போட்டு சர்வ் பண்ண போறேன். இந்த கப்ஸை நான் ரீசெண்டா கடையில வாங்கினேன். சின்ன வயசுல ஐஸ்கிரீம் கடையில இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப்ஸ்ல தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த கப்பை பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வருது. கொஞ்சமா கட் பண்ண மாம்பழத்தை போடுறேன். 2-3 ஸ்கூப் ஐஸ்கிரீம் அதுக்கு மேல வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கட் பண்ண மாம்பழத்தை மேல வைங்க. சாக்லேட் வேஃபர்ஸையும் சைட்ல வைக்கிறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி மேங்கோ ஐஸ்கிரீமை என்ஜாய் பண்ணுங்க. வாவ், அவ்வளோ அருமையான ரிச் அண்ட் க்ரீமியான ஹோம்மேட் மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ நீங்கள் உடனே கடைக்கு போய் நல்ல ஸ்வீட்டாக மாம்பழம் வாங்கி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.